நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசிச்சு சார், மெசேஜ் பண்ணுச்சு சார். இன்றைக்கி காலையில் அந்த பொண்ணு இறந்துருச்சுன்னு சொல்கிறாங்க சார். இவர் பேர் சிவபாரதி, பொன்னேரியில் விஓஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே பொன்னேரியை சார்ந்த அருணாங்கிற பொண்ணு ஈரம்பாக்கம் விஓஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் கடந்த 6 மாசமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்ற விஷயம் அந்த பொண்ணோட வீட்டுக்கு தெரிய வருது. வேற கம்யூனிட்டினால பொண்ணோட வீட்டில் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒத்துக்க முடியாதுன்னு சொல்றதோட இல்லாம, நீ அப்படி ஏதாவது எங்களை மாரி கல்யாணம் பண்ணனா, அந்த பையனை இன்னமும் லவ் பண்ணிட்டு இருந்தானா அந்த பையனையும் நாங்கள் வெட்டிடுவோம், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து மிரட்டுறாங்க. கடந்த திங்கக்கிழமை அவங்க கம்யூனிட்டியில இருந்தே ஒரு மாப்பிளையும் கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துருது. அதுக்காக அந்த பொண்ணுக்கு பூச்சி மருந்து கொடுத்து ரூம்ல அடைச்சு வச்சிடறாங்க. வாயிலெல்லாம் நுரத்தல்ற ஸ்டேஜுக்கு வந்தோடனே கடைசி கட்டத்தில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. கொஞ்சம் ஓகேவாயிடுறாங்க. அதுக்கப்புறம் சிவபாரதிக்கு அருணா மெசேஜ் பண்ணுறாங்க, நான் நல்லா இருக்கேன், நான் உங்க கூட வந்துடுறேன் சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி. அருணா அவங்க அப்பா ஃபோன்ல இருந்து சிவபாரதிக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே அருணா இறந்துட்டதா சிவபாரதிக்கு நியூஸ் வருது. அருணா வீட்டில் இருந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. என்னன்னா, சிவபாரதி வீட்டு வேலை செய்ய சொன்னோம், என்னால் வீட்டு வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எந்த பொண்ணாவது வீட்டு வேலை செய்ய சொன்னதுக்கெல்லாம் சூசைட் பண்ணிப்பாங்களா? சொந்த பொண்ணவே ஆணவ கொலை பண்ணிட்டு வீட்டு வேலை செய்ய சொன்னதுக்காக சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இவனுங்கெல்லாம் ஒரு அப்பா அம்மாவா? பெத்த பொண்ணை விட கௌரவமும் ஜாதி மயிரும் தான் இவனுங்களுக்கு பெருசா தெரியுது. அந்த ஆணவ கொலைக்கான சட்டத்தை சீக்கிரம் அமல்படுத்தி தொலைங்கயா. இன்னும் எத்தனை நாளைக்கு பசங்களும் பொண்ணுங்களும் லவ் பண்ணா அவங்க வீட்டுல இருந்து வெட்டுவாங்களோ, இவங்க வீட்டுல இருந்து வெட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே லவ் பண்றது. ஒரு பையனை பிடிச்சிருக்கு, தனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னா அந்த பையனை லவ் பண்றதுக்கும் அந்த பொண்ணை லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்றதுக்கும் இங்க பயப்படுற சூழ்நிலை இன்னும் எத்தனை நாளைக்கு இருந்துகிட்டே இருக்க போகுது?